வணக்கம். ஆப்பிள் டிவி யூடியூப் நேயர்களே, உங்களை தினசரி ராசி பலனை தெரிந்து கொள்ள அழைக்கிறோம். தினமும் உங்களது ராசிக்கான பலன்களை தெரிந்து கொள்ள எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். வணக்கம் நேயர்களே, சித்திரையில் மருத்துவத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். தினமும் உங்களது ராசிக்கான பலன்களை தெரிந்து கொள்ள எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இன்று 31/1/2024 சோபக்கிருது வருடம் தை மாதம் 17ஆம் நாள் புதன்கிழமை. நல்ல நேரம் காலை 9:30 மணியிலிருந்து 10:30 மணி வரை, மாலை 4:30 மணியிலிருந்து 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மணியிலிருந்து 11:30 மணி வரை, மாலை 6:30 மணியிலிருந்து 7:30 மணி வரை. ராகு காலம் பிற்பகல் 12 மணியிலிருந்து 1:30 மணி வரை, குளிகை காலை 10:30 மணியிலிருந்து 12 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணியிலிருந்து 9 மணி வரை, சூலம் வடக்கு, பரிகாரம் பால். இன்று அதிகாலை சூரிய உதயம் 6:36 கரணன் 6 மணியிலிருந்து 7:30 மணி வரை. திதி இன்று காலை 9:46 வரை பஞ்சமி, பின்பு ஷஷ்டி. நட்சத்திரம் இன்றிரவு 11:16 வரை அஸ்தம், பின்பு சித்திரை. நாமயோகம் இன்று காலை 9:33 வரை சுகர்மம், பின்பு திருதி. கரணம் இன்று காலை 9:46 வரை தைத்துலம், பின்பு இரவு 10:35 வரை கரசை, பின்பு வனிசை. அமிர்தாதியோகம் இன்று காலை 6:35 வரை சித்தயோகம், பின்பு இரவு 11:16 வரை மரணயோகம், பின்பு சித்தயோகம். இன்று சந்திராஷ்டமம் உள்ள நட்சத்திரங்கள் அவிட்டம், சதயம். இன்றைய நாளுக்கான பண்டிகைகள்: திருவள்ளிக்கேணி ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள் கோவிலில் நரசிம்மருக்கு திருமஞ்சன சேவை. ஸ்ரீ வைகுண்டம் ஸ்ரீ கண்ணபிரானுக்கு பால் அபிஷேக ஆராதனை. இன்றைய தினம் சக்கர தாழ்வாரை வழிபட இன்னல்கள் குறையும். இன்றைய விரதாதி விசேஷங்கள்: இன்றைக்கு கரிநாள். இன்றைய நாளின் சிறப்புகள்: விவசாய பணிகளை செய்வதற்கு சிறந்த நாள், அபிஷேகம் செய்வதற்கு உகந்த நாள், சாலை அமைப்பதற்கு ஏற்ற நாள், நீர்நிலை தொடர்பான செயல்களை மேற்கொள்ள நல்ல நாள். இன்றைய நாளுக்கான தகவல் பகுதியில், ஒருவரின் ஜென்ம நட்சத்திரம் வரும் நாளில் செய்யத்தக்கவை என்றும் கூடாதவை ஆகாதவை என செயல்பாடுகளில் சிலவற்றை நமது முன்னோர்கள் குறிப்பிட்டுள்ளனர். ஒருவருடைய ஜென்ம நட்சத்திரத்தன்று செய்யக்கூடிய மற்றும் செய்யக்கூடாத செயல்பாடுகள் பற்றி பார்க்கலாம். ஜென்ம நட்சத்திரத்தில் செய்யக்கூடியவை: குல தெய்வ இஷ்ட தெய்வ வழிபாடு, புதிதாக கல்வி கற்றல் கற்பித்தல், உயர் பதவி ஏற்பு, புத்தாடை அணிதல், அசையும் அசையா சொத்துக்களை வாங்குதல், கிரக பிரவேசம் செய்தல், அன்னதானம், தர்ம காரியங்கள் செய்தல், உபநயனம் செய்தல், பத்திர பதிவு செய்தல், யாகங்கள் செய்தல் போன்ற செயல்களை செய்யலாம். ஜென்ம நட்சத்திரத்தில் தவிர்க்க வேண்டிய செயல்பாடுகள்: முடி இறக்குதல், நோயாளிகளில் முதல் முறையாக மருந்து எடுத்துக் கொள்ளுதல், எண்ணெய் குளியல், தம்பதியருக்கு திருமணம் செய்துவித்தல், திருமணமான பெண்ணுக்கு சீமந்தம் செய்தல், சாந்தி முகூர்த்தம் செய்தல், அறுவை சிகிச்சை போன்ற உடல் தொடர்பான விஷயங்களை முற்றிலும் தவிர்த்து கொள்ள வேண்டும். நேயர்களே, இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வேண்டும் என ஆண்டவனை பிரார்த்தனை செய்து கொண்டு, இனி இன்றைய நாளுக்கான உங்களது ராசிக்கான பலன்களை தெரிந்து கொள்ளலாம். மேஷ ராசி அன்பர்களே, இன்றைய தினம் தோல்வி பயம் நீங்க காண்பீர்கள். பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய தைரியம் இருக்கும். சகோதரர்களின் வழியிலிருந்து உதவிகளும் கிடைக்கும். பாக்கி பணத்தையும் சிறப்பாகவே வசூலிப்பீர்கள். வியாபாரத்தை விரிவுபடுத்துவீர்கள். முக்கியமான பிரபலங்களை சந்திப்பீர்கள். கனிவாக பேசி காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். நண்பர்களின் மத்தியில் அந்தஸ்து உயரும். அரசாங்க காரியங்களில் இருந்து வந்த தடைகள் குறையும். வழக்கிலும் சாதகமான தீர்ப்புகள் தேடி வரும். பழைய பிரச்சனைகள் தீரும். வியாபாரத்தில் தீட்டக்கூடிய திட்டங்களால் லாபங்கள் உண்டு. பணியிடத்தில் அதிகாரிகளின் முன்பு வைத்த கோரிக்கைகள் நிறைவேறும். திடீர் யோகங்களும் கிடைக்கும். உங்களது தேவைகள் நல்லபடியாக பூர்த்தியாகும். திருமண காரியங்களில் அலைச்சல் இருந்தாலும் கூட இறுதியில் காரியங்களில் வெற்றி உண்டு. கணவன் மனைவிக்கு இடையே மட்டும் வாக்குவாதங்களை தவிர்த்துக் கொள்ள பாருங்கள். உற்றார் உறவினர்களில் சிலரால் அவ்வப்போது குடும்பத்தில் குழப்பங்கள் இருந்தாலும் கூட பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் இல்லை. தொழில் மற்றும் வியாபாரத்தில் போட்டிகள் அதிகம் இருந்தாலும் எதிர்பார்க்கக்கூடிய லாபங்களை பெற்றுவிடுவீர்கள்.
பணியிடத்தில் இருப்பவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய உயர்வுகளை எல்லாம் முறைப்படி பெறுவீர்கள். கொடுக்கல் வாங்கல் சரளமாக இருக்கும். பழைய கடன்கள் வசூலாகும். மாணவர்கள் கல்வியில் மேன்மையான சூழ்நிலைகளை அடைவீர்கள். அனைத்து தரப்பினருக்கும் நன்மைகள் உண்டு. உங்களின் முயற்சி மூலமாக விரும்பக்கூடிய பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பாராத நன்மைகள் மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். உறவினர்களின் வாயிலாக சுப செய்தி ஒன்று கேட்பீர்கள். பிள்ளைகள் தங்களின் பொறுப்பை உணர்ந்து செயல்படுவார்கள். தொழில் சம்பந்தமாக வெளியூர் பிரயாணங்கள் முன்னேற்றத்தை கொடுக்கும். பெரிய மனிதர்களை சந்திப்பது மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். பணியிடத்தில் இருப்பவர்களுக்கும் எதிர்பார்த்த உயர்வுகள் கிடைக்கும். அலுவலகத்தில் பொறுப்புகள் அதிகம் இருந்தாலும் கூட விரைவாக பணிகளை செய்து முடிப்பீர்கள். அதையும் எளிதாக செய்வதன் மூலமாக நிர்வாகத்திலும் உங்களின் மீதான மதிப்பு அதிகரிக்கும். மேலதிகாரிகள் உங்களை பாராட்டுவார்கள். குடும்ப நபர்களுடன் இனிமையான தருணங்களை கழிப்பீர்கள். இதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். பணப்புழக்கமும் இருக்கும். வங்கி இருப்பை அதிகரித்துக் கொள்வீர்கள். சேமிப்பதிலும் ஆர்வம் காட்டுவீர்கள். உடல் ஆரோக்கியத்தை பார்க்கும் பொழுது இன்றைய நாள் முழுவதும் ஆற்றலுடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீர்கள். நட்சத்திர பலன்களை பார்க்கும் பொழுது அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் உறவினர்களின் வழியில் ஒத்துழைப்பு உண்டு. செய்யும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். நெருக்கமானவர்கள் மூலமாக புதிய அனுபவங்கள் உண்டாகும். பரணி நட்சத்திரக்காரர்கள் இழுபறியாக இருந்து வந்த காரியங்கள் முடிவடையும். மறைமுக எதிர்ப்புகள் நீங்கும். குடும்ப நபர்களின் தேவைகள் பூர்த்தியாகும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் எதிர்பாராத இடத்திலிருந்து உதவிகள் உண்டு. சோதனைகள் கடந்து சாதனைகள் படைக்கக்கூடிய நாளாகவே உங்களுக்கு அமையும். இன்றைய நாள் உங்களின் அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம். ரிஷப ராசி என்பர்களே, இன்றைய தினம் மனதில் தன்னம்பிக்கை உணர்வுகள் குறையாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். நம்பிக்கையை வளர்த்துக் கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். மனதில் குழப்பங்கள் ஏற்படும் என்பதால் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை முடிந்தவரை தவிர்த்துக் கொள்ளுங்கள். குடும்ப வருமானத்தை அதிகரிக்கக்கூடிய முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். அக்கம் பக்கத்து வீட்டாரின் அன்பு தொல்லைகளும் குறையும். நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள். வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள். பணியிடத்தில் சக ஊழியர்களின் உதவிகள் உண்டு. புதுமைகளை படைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். எடுத்த காரியங்களை முழுவதுமாக முடித்துக் கொடுப்பீர்கள். பகைவர்களின் சூழ்ச்சிகளையும் முறியடிப்பீர்கள். பொருளாதார வளம் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அவற்றை பேசி தீர்த்துக் கொள்வீர்கள். அந்யோன்யமான தன்மைகளை தக்க வைப்பீர்கள். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. திருமண முயற்சிகளில் இருந்து வந்த தடைகள் குறையும். ஆன்மீக காரியங்களில் நாட்டம் அதிகரிக்கும். பண வரவு திருப்திகரமாக இருக்கும். நண்பர்களின் உதவிகளும் கிடைக்கும். உறவினர்களின் வருகையும் அவர்களால் நன்மையும் பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பிள்ளைகளின் வழியில் சொத்து சேர்க்கைகளும் பண வரவும் கிடைக்க பெறுவீர்கள். உங்களின் திறமைகளை வெளிப்படுத்துவதன் மூலமாக பல காரியங்களை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்களும் சற்று குறையும். வெளி வட்டாரத்தில் உங்களின் மீதான மதிப்பு அதிகரிக்கும். வியாபாரத்தில் பழைய பாக்கிகளை வசூலிப்பீர்கள். குடும்ப நபர்களிடையே மாற்று கருத்துக்கள் வந்து போவதால் சிறு சங்கடங்கள் தோன்றி மறையும். ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்ளுங்கள். பணியிடத்தில் எதிர்பார்த்த இடமாற்றங்களும் கிடைக்கும். வெளியிலிருந்து வரவேண்டிய பாக்கி தொகையும் வசூலாகும். பணியிடத்தில் உங்களின் மீது நம்பிக்கை வைத்து செயல்படுவது அவசியம். உங்களின் பணிகளை திட்டமிட்டு செய்து முடிக்க பாருங்கள். பொறுப்புகளும் அதிகம் இருக்கும். குடும்ப விவகாரம் தொடர்பாக குடும்ப நபர்களை கலந்து பேசும் பொழுது சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். முடிந்தவரை அமைதியை பராமரித்துக் கொள்ளுங்கள். உணர்ச்சி வசப்படுதலை தவிர்த்துக் கொள்ளுங்கள். செலவுகள் அதிகம் இருக்கும் என்பதால் எங்கும் எதிலும் கவனமாக இருங்கள். தேவையற்ற செலவுகள் உண்டு. இவற்றை தவிர்த்துக் கொள்ள திட்டமிட்டு செயல்பட பாருங்கள். உடல் ஆரோக்கியத்தை பார்க்கும் பொழுது சளி, இருமல் அல்லது தலைவலி பிரச்சனைகள் வந்து போகும். ஆரோக்கியத்தை மிகவும் கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். நட்சத்திர பலன்களை பார்க்கும் பொழுது கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் பொது காரியங்களில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். அடமான பொருட்களை மீட்பதற்குண்டான சூழ்நிலைகள் அமையும். புதிய முயற்சிகளில் கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள். கலைப்பணிகளில் ஈடுபாடு அதிகரிக்கும். மனதில் பலதரப்பட்ட சிந்தனைகளின் மூலம் குழப்பங்கள் தோன்றி மறையும். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்கள் பூர்வீக சொத்துக்கள் மூலமாக அனுகூலமான வாய்ப்புகள் கிடைக்கும். உற்சாகமான தருணங்களை தக்க வைப்பீர்கள். இன்றைய நாள் உங்களின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம்.
மிதுன ராசி அன்பர்களே, திறமையுடன் செயல்பட்டு சில காரியங்களை செய்து முடிப்பீர்கள். கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுவீர்கள். குடும்ப நபர்களின் விருப்பங்களை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மனக்கசப்புகளும் குறையும். பண வரவு திருப்திகரமாக இருக்கும். அலைச்சலும் குறையும். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் அளவாக பழக பாருங்கள். எதிர்பாராத அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் உண்டு. பிறருக்கு கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றுவீர்கள். நவீனகரமான பொருட்களை வாங்குவீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக முன்னேற்றத்தை கொடுக்கும். புதிய முதலீடுகளையும் செய்வீர்கள். இதன் மூலமாக எதிர்பார்க்கக்கூடிய நன்மைகள் உண்டு. திறமைகளை வெளிப்படுத்த கிடைத்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வீர்கள். குழந்தைகளின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். பயணங்களில் அதிக அளவு நிதானத்தை கடைபிடித்துக் கொள்ளுங்கள். நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவே உங்களுக்கு அமையும். பணியிடத்தில் சக ஊழியர்களிடம் தேவையில்லாத விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம். சிறுதூர பயணங்களும் சென்று வருவீர்கள். பயணத்தின் போது கவனமாக இருங்கள். எந்த ஒரு விஷயத்திலும் நிதானமாக உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். உற்றார் உறவினர்களாலும் அனுகூலம் உண்டு. உங்களின் முன்னேற்றத்திற்குண்டான முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். லட்சியங்களை அடைய சில சௌரியங்களை விட்டுக் கொடுத்து செயல்படுவீர்கள். வாழ்க்கையில் சில நடைமுறைகளை பின்பற்றுவதன் மூலமாக சூழ்நிலைகளும் உங்களுக்கு சாதகமாகவே அமையும். எதிர்பார்த்தவைகளில் சில தள்ளி போனாலும் எதிர்பாராத ஒரு வேலை முடிவடையும். சகோதரி வகையிலிருந்து உதவிகளும் கிடைக்கும். பழைய கடனை தீர்ப்பது குறித்து சிந்திப்பீர்கள். தாயாருடன் கருத்து மோதல்கள் வந்து போகும். புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு நல்ல தகவல் உண்டு. வியாபாரத்தில் வேலையாட்களிடம் கனிவாக பேசி பழகுவது அவசியம். பணியிடத்திலும் எதிர்பார்த்த நன்மைகள் கிடைக்கும். நன்மைகள் அதிகரிப்பதால் இன்றைய நாள் முழுவதுமே உற்சாகமான தன்மைகள் மேலோங்கும். பணியிடத்தில் தற்போதைய பணிகளில் கூடுதல் கவனம் செலுத்த பாருங்கள். புதிய பொறுப்புகள் எதுவும் ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் சற்று சிந்தித்து செயல்படுங்கள். உங்களின் வளர்ச்சிக்காக பணி மாற்றத்தையும் நீங்கள் விரும்புவீர்கள். குடும்ப நபர்கள் பற்றிய புரிந்துணர்வை பராமரிக்க அவர்களுக்கென சிறிது நேரத்தை செலவு செய்ய பாருங்கள். அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலம் குடும்பத்தில் ஒற்றுமை பிறக்கும். பண வரவு குறைவாகவே இருக்கும். பொறுப்புகள் அதிகம் இருப்பதால் செலவுகளும் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியத்தை பார்க்கும் பொழுது கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து போகும். இது தொடர்பான பிரச்சனைகளை உடனுக்குடன் மருத்துவரை கலந்தாலோசிப்பது அவசியம். நட்சத்திர பலன்களை பார்க்கும் பொழுது மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்கள் வீடு மனை வாங்குவது விற்பது தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். மக்கள் தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு அனுகூலமான சூழ்நிலைகள் உண்டாகும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் பேச்சு வன்மையின் மூலம் காரிய சித்தி ஏற்படும். சிந்தனைகளில் தெளிவு பிறக்கும். தாய்மாமன் வழியில் எதிர்பார்த்த உதவிகள் உண்டாகும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் குடும்பத்தில் இருப்பவர்கள் ஆதரவாக இருப்பார்கள். ஆக்கப்பூர்வமான காரியங்களில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். இன்றைய நாள் உங்களின் அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். கடக ராசி அன்பர்களே, துணிச்சலாக சில முக்கியமான முடிவுகளை இன்றைக்கு எடுப்பீர்கள். உடன் பிறந்தவர்கள் உங்களின் நலனில் அக்கறை எடுத்துக் கொள்வார்கள். அதிகார பதவியில் இருப்பவர்களின் நட்பு கிடைக்கும். வியாபாரத்திலும் பழைய சரக்குகளை விற்று தீர்ப்பீர்கள். பணியிடத்தில் உங்களின் கருத்திற்கு ஆதரவு உண்டு. மன தைரியம் அதிகரிக்கக்கூடிய நாளாகவே உங்களுக்கு அமையும். இன்றைய தினம் சிறப்பான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். இவற்றை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது கவனமாக முடிவுகளை எடுப்பது அவசியம். எங்கும் எதிலும் கவனமுடன் இருப்பதால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பானதாகவே காணப்படும். உங்களின் செயல்பாடுகளிலும் வேகம் அதிகரிக்கும். பழைய வீட்டை புதுப்பிக்கக்கூடிய முயற்சியில் இறங்குவீர்கள். பிள்ளைகள் தங்களின் பொறுப்பை உணர்ந்து செயல்படுவார்கள். சில சூழ்நிலைகளை சாமர்த்தியமாக சமாளித்து முன்னேறுவீர்கள். செலவு வைத்த வண்டி வாகனங்களை மாற்றுவீர்கள். பணியிடத்தில் இருப்பவர்கள் தங்களது பணியில் கூடுதல் கவனமுடன் இருந்து கொள்ளுங்கள். கோபத்தை குறைத்து எங்கும் எதிலும் பொறுமையை கடைபிடித்துக் கொள்ளுங்கள். வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்கள் உண்டாகும். குல தெய்வ வழிபாட்டை மறக்க வேண்டாம். சிலருக்கு ஒவ்வாமை சார்ந்த பிரச்சனைகள் உருவாகும். வெளியிடங்களில் சாப்பிடக்கூடிய சமயத்தில் உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதிக கவனமாக இருங்கள். மருத்துவரின் அறிவுரைகளை கேட்டு செயல்படுவது அவசியம். உடல் ஆரோக்கியத்திலும் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து போகும். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் பலமுறை யோசித்து செயல்படுவது மிக மிக அவசியம். செலவுகள் அதிகரித்தே காணப்படும். பெரும்பாலும் அவை தேவையுள்ள செலவுகளாகவே இருக்கும். பேச்சிலும் நிதானத்தை கடைபிடித்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியத்தின் மீதும் அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள்.
பிறருக்கு கடன் கொடுப்பது, ஜாமீன் போடுவது போன்ற செயல்பாடுகளை தவிர்த்துக் கொள்ளுங்கள். அலைச்சல் அதிகம் காணப்படும். கொடுக்கல் வாங்கலின் போது முன்னெச்சரிக்கை உணர்வுடன் செயல்படுங்கள். ஆடம்பரமான செலவுகளையும் குறைத்துக் கொள்ளுங்கள். பத்திரம் தொடர்பான செயல்பாடுகளிலும் விழிப்புணர்வு மிகவும் அவசியம். பணியிடத்தில் பொறுப்புகள் அதிகம் இருந்தாலும் எளிதாகவே பணிகளை செய்து முடிப்பீர்கள். திறமைக்குண்டான அங்கீகாரம் கிடைக்கும். ஊக்கத்தொகை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குடும்ப நபர்களுடன் நேரத்தை செலவு செய்து மகிழ்ச்சியை தக்க வைப்பீர்கள். பண வரவு திருப்திகரமாகவே இருக்கும். உடல் ஆரோக்கியத்தை பார்க்கும் பொழுது பெரிய அளவில் ஆரோக்கிய பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாது. இன்றைய தினத்தை உங்களுக்காக நீங்கள் பயன்படுத்திக் கொள்வீர்கள். நட்சத்திர பலன்களை பார்க்கும் பொழுது புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் வாழ்க்கை துணைவருடன் சிறுதூர பயணங்கள் சென்று வருவீர்கள். அக்கம் பக்கம் இருப்பவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். பணிகளை திட்டமிட்டு செயல்படுத்த பாருங்கள். பூசம் நட்சத்திரக்காரர்கள் வேலையாட்களால் இருந்து வந்த இன்னல்கள் குறையும். பாக பிரிவினைகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். உத்தியோக பணிகளில் திடீர் திருப்பங்கள் உண்டு. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் வரவு நிறைந்த நாளாகவே உங்களுக்கு காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் பிறக்கும். இன்றைய நாள் உங்களின் அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். சிம்ம ராசி என்பர்களே, கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மனக்கசப்புகள் குறையும். தோற்ற பொலிவு உண்டாகும். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வும் கிடைக்கும். மனதில் நேர்மறையான எண்ணங்கள் பிறக்கும். வெளி வட்டாரத்திலும் புதிய நண்பர்களை சந்திப்பீர்கள். வியாபாரத்தில் உங்களின் முயற்சிகள் பலிதமாகும். பணியிடத்தில் மரியாதை அதிகரிக்கும். நன்மைகள் நடக்கக்கூடிய நாளாகவே உங்களுக்கு அமையும். எதிர்பாராத சலுகைகளும் கிடைக்கும். சிலருக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சம்பள உயர்வும் பதவி உயர்வும் தேடி வரும். நிலுவைத் தொகைகளையும் வசூலிப்பீர்கள். பிரயாணங்களால் அலைச்சல் இருந்தாலும் இறுதியில் அனுகூலமான பலன்களும் கிடைக்கும். வாழ்க்கையில் மறக்க முடியாத நபர்களையும் சந்திப்பீர்கள். கடந்த காலங்களில் ஏற்பட்ட தர்ம சங்கடமான சூழ்நிலைகள் விலகும். சமுதாயத்தில் உங்களின் மீதான புகழ் மற்றும் கௌரவம் அதிகரிக்கும். எதிர்பார்த்து காத்திருந்த நல்ல மாற்றங்கள் நடந்தேறும். கனவுகள் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பொருளாதாரமும் நல்ல நிலையில் காணப்படும். எதிர்ப்புகள் விலகி ஏற்றம் கிடைக்கும். எதிரிகளையும் இனம் கண்டு கொள்வீர்கள். தொழில் வியாபாரத்தில் செய்யக்கூடிய மாற்றங்கள் பல நன்மைகளை கொடுக்கும். அலைச்சல் இருந்தாலும் கூட போராடி இறுதியில் வெற்றியை தக்க வைப்பீர்கள். நன்மைகள் நிறைந்த நாளாகவே உங்களுக்கு காணப்படும். எந்த ஒரு செயலிலும் கால தாமதங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். குடும்ப நபர்களுடன் சுற்றுலா செல்லக்கூடிய திட்டங்களை தீட்டுவீர்கள். பூர்வீக சொத்தில் இருந்து வந்த தடைகள் குறையும். வியாபாரத்தில் கூட்டாளிகளுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை உணர்வுகள் மேலோங்கும். தகவல் பரிமாற்றத்தின் போது சற்று கவனமாக இருங்கள். யதார்த்தமான அணுகுமுறையை மேற்கொள்வது அவசியம். பொறுமையுடன் செயல்படுங்கள். சில பணிகளை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பது சற்று சிரமமாகவே உணர்வீர்கள். உங்களின் நேரத்தை பயனுள்ளதாக மாற்ற திறமையாக செயல்படுவது அவசியம். கணவன் மனைவிக்கிடையே மூன்றாவது நபர்களின் தலையீடு இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். பிள்ளைகளிடம் மனம் திறந்து சில முக்கிய விஷயங்களை பகிர்ந்து கொள்வீர்கள். குடும்ப நபர்களிடம் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. இதனால் குடும்பத்தின் அமைதி கெடும் என்பதால் இவற்றை கண்டறிந்து தவிர்த்துக் கொள்ள பாருங்கள். நிதி நிலைமைகளில் அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் உண்டாகும். செலவுகளை குறைத்து சேமிப்பதில் ஆர்வம் காட்டுவீர்கள். உடல் ஆரோக்கியத்தை பார்க்கும் பொழுது உடல் அசதி சோர்வு ஏற்படும். ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். நட்சத்திர பலன்களை பார்க்கும் பொழுது மகம் நட்சத்திரக்காரர்கள் சுப காரியங்களில் கலந்து கொண்டு மனம் மகிழ்வீர்கள். திடீர் தனவரவு உண்டாகும். உணவு விஷயங்களில் கட்டுப்பாடுகள் வேண்டும். பூரம் நட்சத்திரக்காரர்கள் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு மேன்மையான சூழ்நிலைகள் உண்டு. பேச்சுக்களில் கனிவு வேண்டும். புதிய ஆடை சேர்க்கைகளும் உண்டாகும். உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் பழக்க வழக்கங்களில் மாற்றங்கள் ஏற்படும். ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். லாபங்கள் நிறைந்த நாளாகவே உங்களுக்கு காணப்படும். இன்றைய நாள் உங்களின் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் இளநீலம். கன்னி ராசி என்பர்களே, நீங்கள் விழிப்புணர்வுடன் இல்லாவிட்டால் சிறந்த வாய்ப்புகளை கடைசி நிமிடத்தில் இழக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். இன்றைய நாளை உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ள மிகுந்த அளவு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். அனாவசியமான பேச்சுக்களை தவிர்த்துக் கொள்ளுங்கள். குடும்பத்தில் இருப்பவர்கள் யாரும் தன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று ஆதங்கப்படுவீர்கள். சிறிய அவமானங்கள் வெளிவட்டாரத்தில் வந்து போகும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் ரசனைகளை புரிந்து செயல்பட பாருங்கள். பணியிடத்திலும் அலுவலக ரகசியங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம்.
வளைந்து கொடுத்து போக வேண்டிய நாளாகவே உங்களுக்கு அமையும். பிள்ளைகளால் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டு. நண்பர்களில் சிலர் ஒத்துழைப்பாக இருப்பதால் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபங்களை தக்க வைப்பீர்கள். பணியிடத்தில் முன்னேற்றம் உண்டாகும். தெய்வ தரிசனத்திற்காக வெளியூர் சென்று வருவீர்கள். குடும்பத்திற்கு தேவையான முக்கியமான பொருட்களையும் வாங்குவீர்கள். புதிய தொழில் தொடங்குவது குறித்து குடும்ப நபர்களை கலந்து பேசுவீர்கள். பணியிடத்தில் இருந்து வந்த பணிப்போர் சற்று குறையும். எதிர்பார்த்த சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. மாணவர்கள் கல்வியின் அவசியத்தை உணர்ந்து படிப்பில் ஆர்வம் காட்டுவார்கள். சிலருக்கு கொடுத்த கடன்கள் வசூலாகும். திருமணம் போன்ற சுப காரியங்கள் நல்லபடியாக நடந்தேறும். புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கப் பெறுவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே அபிப்பிராய பேதங்கள் வந்து போகும். குடும்பத்தில் அந்நிய நபர்களின் தலையீட்டை அனுமதிக்க வேண்டாம். வழக்குகளிலும் சாதகமான சூழ்நிலைகள் அமையும். எதிரிகளின் பலம் குறையும். பணத்தை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளையும் உணர்ந்து கொள்வீர்கள். பொது காரியங்களிலும் உங்களை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். வெளி வட்டாரத்தில் நீங்கள் மிகவும் நிதானமான போக்கை கடைபிடித்துக் கொள்ளுங்கள். பணியிடத்தில் பொறுப்புகள் அதிகம் இருப்பதால் தவறுகள் நேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. பணியிடத்தில் கூடுதல் கவனமுடன் இருங்கள். பொறுப்புகளின் காரணமாக பணியிடத்தில் மும்முரமாக காணப்படுவீர்கள். வேற்று பாலினத்தவரிடமும் கூடுதல் கவனமாக இருங்கள். உங்களின் உணர்வுகளை குடும்ப நபர்களிடம் வெளிப்படுத்துவதன் மூலமாக அவர்களை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வீர்கள். நகைச்சுவையான போக்கை மேற்கொள்ள பாருங்கள். சுற்றிலும் நடக்கக்கூடிய காரியங்களை லேசாக எடுத்துக்கொண்டு செயல்படுங்கள். நட்பான அணுகுமுறை நல்ல உறவினை பலப்படுத்துவதற்கு உதவியாக இருக்கும். செலவுகள் அதிகரித்தே காணப்படும். நிதி நிலைமைகளை சமநிலைப்படுத்துவது என்பது சற்று கடினமாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தை பார்க்கும் பொழுது சளி, இருமல் போன்ற பாதிப்புகள் ஏற்படும். குளிர்ச்சியான உணவு வகைகளை தவிர்த்துக் கொள்ளுங்கள். நட்சத்திர பலன்களை பார்க்கும் பொழுது உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் முதலீடுகள் தொடர்பான விஷயங்களில் கவனம் வேண்டும். நினைத்த காரியங்கள் எண்ணிய விதத்தில் நிறைவேறும். வியாபார பணிகளில் இருந்து வந்த போட்டிகள் குறையும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் விலை உயர்ந்த பொருட்களில் கவனமாக இருங்கள். வாக்குறுதிகள் அளிக்கும் பொழுது சிந்தித்து செயல்படுங்கள். தியான பயிற்சிகளை செய்வதால் மன சங்கடங்கள் குறையும். சித்திரை நட்சத்திரக்காரர்கள் மூத்த சகோதரர்களின் வகையில் அனுகூலம் உண்டு. இரக்கத்துடன் செயல்பட வேண்டிய நாளாகவே உங்களுக்கு அமையும். இன்றைய நாள் உங்களின் அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். துலாம் ராசி அன்பர்களே, இன்றைய தினம் விடாப்பிடியாக செயல்பட்டு சில வேலைகளை முடித்துக் கொடுப்பீர்கள். பிள்ளைகளால் சிறிது மனக்கவலைகள் வந்து போகும். ஆடம்பர செலவுகளை குறித்து சேமிப்பதில் ஆர்வம் காட்டுங்கள். உடல் ஆரோக்கியத்திலும் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். வியாபாரத்தில் போராடி லாபங்களை தக்க வைப்பீர்கள். பணியிடத்தில் மறைமுகமான தொல்லைகளை இனம் கண்டு கொள்வீர்கள். தடைகளை தாண்டி முன்னேறி செல்வீர்கள். உங்கள் முயற்சிகள் அனைத்தும் நல்ல விதத்தில் அனுகூலத்தை கொடுக்கும். எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் உருவாகும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாகவே சரியாகும். மன மகிழ்ச்சியையும் தக்க வைப்பீர்கள். தொழில் மற்றும் வியாபாரத்தில் சிந்தித்து செயல்பட்டால் அதிகப்படியான லாபங்களை பெற முடியும். கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களில் பெரிய தொகையை ஈடுபடுத்துவதற்கு முன்பாக சிந்தித்து செயல்படுங்கள். சுப காரிய முயற்சிகள் ஆரம்பத்தில் அலைச்சலை கொடுத்தாலும் இறுதியில் எல்லாம் நல்லபடியாகவே நடந்தேறும். புதிய கடன்கள், வீடு, வாகனம் சம்பந்தமாக சில முக்கிய ஆலோசனைகள் கிடைக்கப் பெறுவீர்கள். முடிந்த வரையில் தேவையில்லாத கடனை தவிர்த்து சிக்கனத்துடன் இருந்து கொள்ளுங்கள். வயதானவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கண்ணும் கருத்துமாக இருந்து கொள்வது அவசியம். பணியிடத்தில் சக ஊழியர்களின் உதவிகள் கிடைக்கும். நல்ல இடத்திலிருந்து வேலை வாய்ப்புகள் தேடி வரும். உத்தியோக ரீதியான இடமாற்றங்களும் உண்டாகும். மாணவர்கள் முயற்சி செய்து படித்தால் படிப்பில் நல்ல முன்னேற்றத்தை தக்க வைக்க முடியும். நன்மையான பலன்கள் இருந்தாலும் நீங்கள் பொறுமையுடன் செயல்படுவது அவசியம். தொழிலில் கூட்டாளிகளுடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் குறையும். தேவையற்ற செலவுகளால் சேமிப்புகளும் குறையும். எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு பெரிய மனிதர்களின் ஆதரவும் ஒத்துழைப்பும் கிடைக்கும். நண்பர்களின் உதவியால் பண பிரச்சனைகள் சற்று குறைய காண்பீர்கள். பணியிடத்தில் திறமைகளை வெளிப்படுத்துவதன் மூலமாக மேலதிகாரிகளிடம் பாராட்டை தக்க வைப்பீர்கள். சில காரியங்களை போராடி முடித்துக் கொடுப்பீர்கள். பிள்ளைகளின் சாதனைகளால் பெருமை உண்டு. அனாவசியமாக மற்றவர்களிடம் கருத்துக்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். பணியிடத்தில் மேலதிகாரிகளின் கருத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பது மிகவும் அவசியம். மற்றவர்களின் செயல்பாடுகள் உங்களை பாதிக்காமல் பார்த்துக் கொள்ளுங்கள். செயல்பாடுகளில் துரிதம் வேண்டும். நிதி வளர்ச்சி மிதமாகவே இருக்கும். செலவுகள் அதிகரித்து காணப்படும். உடல் ஆரோக்கியத்தை பார்க்கும் பொழுது
பயணங்கள் மேற்கொள்வதன் மூலமாக உடல் அசதி சோர்வு வந்து போகும். பொழுதுபோக்கு காரியங்களில் மனதை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். உடற்பயிற்சி உங்களின் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது. நட்சத்திர பலன்களை பார்க்கும் பொழுது சித்திரை நட்சத்திரக்காரர்கள் மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். புதுவிதமான துறைகளின் மீது ஆர்வம் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான பணிகளில் மாற்றங்கள் ஏற்படும். சுவாதி நட்சத்திரக்காரர்கள் மற்றவர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். இழுபறியில் இருந்து வந்த வழக்குகளுக்கு முடிவுகள் கிடைக்கும். விசாகம் நட்சத்திரக்காரர்கள் உடல் ஆரோக்கிய விஷயங்களில் கவனமாக இருங்கள். போட்டிகள் நிறைந்த நாளாகவே உங்களுக்கு காணப்படும். இன்றைய நாள் உங்களின் அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை. விருச்சிக ராசி அன்பர்களே, தைரியத்துடனும் உறுதியுடனும் முன்னேறி செல்வீர்கள். நீண்ட நாள் ஆசைகளில் ஒன்று நிறைவேறும். பெற்றோர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பார்கள். இன்றைய தினம் முக்கியமான சில முடிவுகளையும் எடுப்பீர்கள். வெளி வட்டாரத்தில் நல்ல அனுபவங்கள் கிடைக்கும். பழைய கடன் பிரச்சனைகளை கட்டுக்குள் கொண்டு வருவீர்கள். திருமண காரியங்களில் இருந்த தடைகளும் நீங்கும். வியாபாரத்தை விரிவுபடுத்துவீர்கள். பணியிடத்தில் உங்களின் நிர்வாக திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள். நினைத்த காரியங்களை நினைத்தபடி செய்து முடிப்பீர்கள். எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகளும் கிடைக்கும். சுப காரியங்களில் இருந்து வந்த மந்தத்தன்மைகள் நீங்கும். ஆடம்பர பொருட்சேர்க்கை உண்டாகும். குடும்பத்தில் ஒற்றுமை பலப்படும். நண்பர்களை சந்திப்பதன் மூலமாக மன மகிழ்ச்சி ஏற்படும். பண வரவும் திருப்திகரமாகவே காணப்படும். குடும்பத்தில் உங்களின் கை ஓங்கி இருக்கும். பிள்ளைகள் தங்களின் பொறுப்பை உணர்ந்து செயல்படுவார்கள். உங்களின் பலம் மற்றும் பலவீனத்தை உணர்ந்து கொள்வீர்கள். அதற்கேற்றார் போன்று செயல்படுவதால் இன்றைய தின சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக அமையும். உணர்ச்சி வசப்படாமல் எங்கும் எதிலும் பொறுமையை கடைபிடித்துக் கொள்ளுங்கள். தேவைகள் தக்க சமயத்தில் நிறைவேறும். முடிந்த வரையில் பிறர் விவகாரங்களில் தலையிடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். கணவன் மனைவிக்கிடையே விட்டுக் கொடுத்து செயல்படுங்கள். குடும்ப உறுப்பினர்களுடன் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் ஒற்றுமை குறைவு ஏற்படாது. தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல வேலையாட்களை பணிக்கு அமர்த்துவீர்கள். பணியிடத்தில் இருப்பவர்கள் உடன் வேலை செய்பவர்களை அதிக அளவு நம்ப வேண்டாம். நீங்கள் நல்லதே சொன்னாலும் கூட பலர் அதனை தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. மற்றவர்கள் உங்களை புரிந்து கொள்ளவில்லை என்று மனம் கலங்குவீர்கள். இத்தகைய செயல்பாடுகளை தவிர்த்துக் கொள்ளுங்கள். பணியிடத்தில் புதிய அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கும். போராட்டங்கள் அதிகரித்தே காணப்பட்டாலும் கூட இறுதியில் உங்களின் தனித்திறமைகளால் நீங்கள் சாதிப்பீர்கள். கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கூடுதல் கவனமாக இருங்கள். போராடி உங்களின் வெற்றியை தக்க வைக்கக்கூடிய நாளாகவே இன்றைய தினம் உங்களுக்கு அமையும். குடும்ப நபர்களுக்கென சிறிது நேரத்தை செலவு செய்வீர்கள். இதன் மூலமாக இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி குறையாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். நிதி நிலைமைகள் சிறப்பாகவே இருக்கும். சேமிப்பதற்குண்டான வாய்ப்பை மட்டும் அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். உடல் ஆரோக்கியத்தை பார்க்கும் பொழுது தேவையற்ற மன உளைச்சலை தவிர்த்துக் கொள்வதன் மூலமாக ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். நட்சத்திர பலன்களை பார்க்கும் பொழுது விசாகம் நட்சத்திரக்காரர்கள் சேமிப்பை மேம்படுத்துவதற்குண்டான முயற்சிகள் அதிகரிக்கும். உழைப்பிற்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கும். அனுஷம் நட்சத்திரக்காரர்கள் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் சாதகமாக அமையும். மூத்த சகோதரர்களால் உதவிகள் உண்டு. வெளியூர் தொடர்பான பயணங்கள் மேன்மையை ஏற்படுத்தும். கேட்டை நட்சத்திரக்காரர்கள் சேமிப்பு சார்ந்த சிந்தனைகள் மனதில் உருவாகும். வேதனைகள் விலகக்கூடிய நாளாகவே உங்களுக்கு அமையும். இன்றைய நாள் உங்களின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். தனுசு ராசி அன்பர்களே, உங்களது பேச்சில் சிறு மாற்றங்கள் செய்வதன் மூலமாக சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக அமையும். பிள்ளைகள் நம்பிக்கை கொடுக்கக்கூடிய விதத்தில் நடந்து கொள்வார்கள். உங்களால் பயனடைந்தவர்கள் உங்களுக்கு சில உதவிகளையும் செய்வார்கள். வியாபாரத்தை புதிய இடத்திற்கு மாற்றுவீர்கள். பணியிடத்தில் உயர் அதிகாரிகள் உங்களை முழுமையாக நம்பி பெரிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள். சாதிக்கக்கூடிய நாளாகவே உங்களுக்கு அமையும். நீண்ட நாள் ஆசைகளில் ஒன்று நிறைவேறும். உறவினர்கள் மற்றும் நண்பர்களின் வீட்டு சுப காரியங்களில் கலந்து கொள்வீர்கள். தாயார் மற்றும் பிள்ளைகளின் உடல் ஆரோக்கியம் சீராகும். வருங்காலம் குறித்து சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீர்கள். எந்த காரியத்தையும் பொறுப்புடன் செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தின் மகிழ்ச்சி குறையாமல் பார்த்துக் கொள்வீர்கள். பிள்ளைகளின் படிப்பில் முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரத்தில் சக ஊழியர்களுடன் சுமூகமான உறவை தக்க வைப்பீர்கள். உடன் பிறந்தவர்களாலும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டு. புதிய பணிக்கு மாறக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். உத்தியோக ரீதியாக இதுநாள் வரையில் தடைப்பட்டு வந்த பதவி உயர்வுகள் தேடி வரும். புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு
தகுதிக்கேற்றார் போன்ற நல்ல வேலையும் கிடைக்கப் பெறுவீர்கள். தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருந்து வந்த தொய்வான நிலைகளும் மறையும். தொழில் வியாபாரத்தில் நல்ல மாறுதல்களை ஏற்படுத்துவீர்கள். புதிய விஷயங்கள் கற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள். வாடிக்கையாளர்களை கவர புதிய திட்டங்களையும் தீட்டுவீர்கள். அரசு வகையில் எதிர்பார்த்த உதவிகளும் சாதகமாக அமையும். நேர்முக மறைமுக எதிர்ப்புகளை கடந்து முன்னேறுவீர்கள். கொடுக்கல் வாங்கல் நன்மையை கொடுக்கும். அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களால் மக்களை கவருவீர்கள். நல்ல விதத்தில் நெருக்கம் கிடைக்கும். சிலருக்கு புதிய பொறுப்புகள் கூட தரப்படும். விவசாயிகளுக்கு அலைச்சல் இருந்தாலும் கூட உழைப்பு இறுதியில் வீண் போகாது. அரசு உதவிகள் சிலருக்கு மன ஆறுதலை கொடுக்கும். கலைஞர்களுக்கும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். மாணவர்கள் புதிதாக பல விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள். பெரும்பாலும் நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவே அமையும். பெண்களுக்கு புதிய ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டு. சுப செலவினங்கள் குடும்பத்தில் அதிகரிக்கும். வாழ்க்கையில் நல்ல பலன்கள் கிடைக்கும். மாணவ மாணவியர்கள் கல்வியில் இருந்து வந்த தடைகள் நீங்கும். வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் சிலருக்கு அமையும். தாயாரின் உடல் ஆரோக்கியத்தின் மீதும் அதிக அளவு அக்கறை காட்டுவீர்கள். எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அதனை சிந்தித்து செயல்படுவதன் மூலமாக அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். விரைந்து செயல்களை முடித்துக் கொடுப்பீர்கள். அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் உருவாகும். பணியிடத்தில் உங்களுக்கு கீழ் பணிபுரிபவர்களின் ஒத்துழைப்பும் ஆதரவும் மன திருப்தியை ஏற்படுத்தும். உங்களின் திறமை காரணமாக அவர்களை கவர்வீர்கள். மேலதிகாரிகள் உங்களை பாராட்டுவார்கள். குடும்ப நபர்களுடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதன் மூலமாக மன மகிழ்ச்சி அதிகரிக்கும். நிதி நிலைமைகளை சிறப்பாக நிர்வகிப்பீர்கள். வங்கி இருப்பை அதிகரித்துக் கொள்வீர்கள். உடல் ஆரோக்கியத்தை பார்க்கும் பொழுது ஆரோக்கியம் இன்றைக்கு சிறப்பாகவே காணப்படும். நட்சத்திர பலன்களை பார்க்கும் பொழுது மூலம் நட்சத்திரக்காரர்கள் தொழில் தொடங்கும் முயற்சியில் உங்களது காரியங்களில் வெற்றி கிடைக்கும். சுப காரிய முயற்சிகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். பூராடம் நட்சத்திரக்காரர்கள் நெருக்கமானவர்களின் மூலம் அனுகூலமான பலன்கள் உண்டு. எதிர்பாராத உதவிகளால் மாற்றங்கள் ஏற்படும். நண்பர்களின் வழியில் மகிழ்ச்சியான தகவல் ஒன்றை கேட்பீர்கள். உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் நிதி நிலைமைகளில் முன்னேற்றம் ஏற்படும். உறவினர்களின் வழியில் ஒத்துழைப்பு உண்டாகும். கீர்த்தி நிறைந்த நாளாகவே உங்களுக்கு காணப்படும். இன்றைய நாள் உங்களின் அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். மகர ராசி அன்பர்களே, இன்றைய தினம் அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் கிடைத்தாலும் கூட அவற்றை நழுவ விடக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. உங்களின் கடின முயற்சி மற்றும் திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள். தடைகளை கண்டு தளராமல் லட்சியத்தை அடையக்கூடிய முயற்சியில் ஈடுபடுவீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி குறையாமல் பார்த்துக் கொள்வீர்கள். இழுபறியாக இருந்து வந்த சில வேலைகளை முடித்துக் கொடுப்பீர்கள். உறவினர்களில் சிலர் உங்களுக்கு உதவிகரமாக செயல்படுவார்கள். தள்ளிப்போன சில வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். பணியிடத்தில் உழைப்பை வெளிப்படுத்துவதன் மூலமாக வளர்ச்சியை தக்க வைப்பீர்கள். அதற்குண்டான அங்கீகாரம் கிடைக்கும். மனதை எப்பொழுதும் புத்துணர்வாக வைத்துக் கொள்ள பாருங்கள். உடல் ஆரோக்கியத்திலும் அக்கறை எடுத்துக் கொள்ளுங்கள். வண்டி வாகனங்களில் செல்லக்கூடிய சமயங்களில் நிதானம் தேவை. சிலருக்கு திடீரென எதையோ இழந்தது போன்ற உணர்வுகள் மேலோங்கும். இதனால் அவ்வப்போது மன சோர்வு ஏற்படும். பொருளாதார சூழ்நிலைகள் ஏற்ற இறக்கமாகவே காணப்படும். முடிந்த வரையில் சிக்கனத்தை கையாளுவீர்கள். எந்த ஒரு செயலையும் சிந்தித்து செயல்படுவீர்கள். குடும்பத்தில் சுப காரிய பேச்சுவார்த்தைகளில் அலைச்சல் இருந்தாலும் இறுதியில் எல்லாம் நல்லபடியாகவே நடந்தேறும். உத்தியோக ரீதியாக திடீர் பயணங்களால் சிலருக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். இதன் காரணமாக மன சோர்வு இருந்தாலும் கூட பணியிடத்தில் சலுகைகள் மற்றும் சம்பள உயர்வு உங்களை தேடி வரும். புதிய பொறுப்புகளையும் ஏற்றுக்கொள்வீர்கள். இதனால் வேலை பளு அதிகம் இருப்பதாக உணர்வீர்கள். தொழில் மற்றும் வியாபாரத்தில் போட்டிகளை இனம் கண்டு கொள்வீர்கள். உண்டு உறங்க முடியாத அளவிற்கு வேலை பலுவும் அதிகரிக்கும். வாடிக்கையாளர்களை கவர்வதற்காக புதிய சலுகைகளை அறிவிப்பீர்கள். பணியாளர்களிடம் நிதானமான போக்கை கடைபிடித்துக் கொள்ளுங்கள். புதிய முதலீடுகளை நன்கு திட்டமிட்டு செய்ய பாருங்கள். கொடுக்கல் வாங்கலில் பெரிய தொகையை ஈடுபடுத்தக்கூடிய சமயங்களில் கவனம் தேவை. சிலருக்கு எதிர்பாராத பண இழப்புகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு என்பதால் பணத்தை மிகவும் பத்திரமாக பார்த்துக் கொள்ளுங்கள். கலைஞர்களுக்கு கிடைத்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வது நல்லது. கலைத்துறையில் போட்டிகள் அதிகரித்தே காணப்படும். பெண்களுக்கு குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கும். மாணவ மாணவியர்கள் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கூடுதல் கவனமுடன் சென்று வருவது அவசியம். எந்த ஒரு செயலையும் முழுமையாக செய்து முடித்து வெற்றியை தக்க வைப்பீர்கள். ஈகோ பிரச்சனைகள் குறையும். கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுவதால் அந்யோன்யம் உண்டு.
பிள்ளைகளின் சாதனைகளால் உங்களுக்கு பெருமையான சூழ்நிலைகளும் உருவாகும். பணியிடத்தில் பொறுப்புகள் அதிகம் இருப்பதால் தவறுகள் நேர்வதற்கும் வாய்ப்புகள் உண்டு. இதனால் மேலதிகாரிகளின் அதிருப்திக்கு ஆளாவீர்கள். சிறிது கவனமுடன் செயல்படுங்கள். குடும்ப நபர்களுக்கிடையே சில நேரங்களில் கடுமையான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வீர்கள். இதனால் குடும்பத்தின் மகிழ்ச்சி கெடும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். பண வரவுகள் இருந்தாலும் கூட செலவுகள் அதிகரித்தே காணப்படும். பணத்தை பராமரிப்பது சற்று சிரமமாகவே இருக்கும். உடல் ஆரோக்கியத்தை பார்க்கும் பொழுது செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும் என்பதால் வெளி உணவுகளை தவிர்த்துக் கொள்ளுங்கள். வெந்நீர் அருந்துவதன் மூலமாக நல்ல பலன்கள் உண்டு. நட்சத்திர பலன்களை பார்க்கும் பொழுது உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் தந்தை வழி சொத்துக்களில் இருந்து வந்த இன்னல்கள் படிப்படியாக குறையும். மனதில் தன்னம்பிக்கை உணர்வுகள் அதிகரிக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் சுற்று வட்டாரத்தில் மதிப்பு மேம்படும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். வெளியூர் வர்த்தக பணிகளில் புதிய நபர்களின் அறிமுகங்கள் உண்டாகும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் உத்தியோக பணிகளில் மேன்மையான சூழ்நிலைகள் உண்டு. சலனங்கள் நிறைந்த நாளாகவே உங்களுக்கு காணப்படும். இன்றைய நாள் உங்களின் அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு. கும்பராசி என்பர்களே, தேவையற்ற மனக்குழப்பங்கள் ஏற்படும். பயணங்களால் அலைச்சலும் அதிகரிக்கும். மற்றவர்களிடம் வாக்குவாதங்களை தவிர்த்துக் கொள்ளுங்கள். சுப முயற்சிகளையும் தவிர்க்க பாருங்கள். வியாபார ரீதியான கொடுக்கல் வாங்கலில் சற்று கவனமாக இருங்கள். தடுமாற்றங்கள் ஏற்படும். பூர்வீக வீட்டை சீரமைப்பதற்காக அதிக அளவு செலவுகளை செய்வீர்கள். எடுத்த காரியங்களை முடித்துக் கொடுப்பதில் அலைச்சலும் உண்டாகும். சக ஊழியர்களின் தொல்லைகள் அதிகரிக்கும். எங்கும் எதிலும் பொறுமையாக இருங்கள். உடல் ஆரோக்கியத்திலும் அதிக அளவு கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வாமை போன்ற பிரச்சனைகள் ஏற்படும். உணவு விஷயத்தில் கூடுதல் அக்கறை எடுத்துக் கொள்வது அவசியம். வெளியிடங்களில் சாப்பிடுவதை முற்றிலும் தவிர்த்துக் கொள்ளுங்கள். பொருளாதார ரீதியாக ஏற்ற இறக்கமாகவே காணப்படும். எதையும் பொறுமையுடன் சமாளிக்க பாருங்கள். குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே சிறிய அளவிலான கருத்து வேறுபாடுகள் உண்டு என்பதால் முடிந்த வரையில் பேச்சை குறைத்துக் கொள்வது நல்லது. கொடுக்கல் வாங்கலின் போதும் கவனமாக இருங்கள். முடிந்தவரை சிக்கனத்தை கடைபிடித்துக் கொள்ளுங்கள். பணியிடத்திலும் வேலை பலு அதிகரித்தே காணப்படும். நேரத்திற்கு உண்டு உறங்க முடியாத சூழ்நிலை கூட சிலருக்கு ஏற்படும். அடிக்கடி பயணங்கள் மேற்கொள்வீர்கள். இதனால் சோர்வான உணர்வுகளும் மேலோங்கும். முடிந்த வரையில் மனதை உற்சாகமாக வைத்துக் கொள்ளுங்கள். சக ஊழியர்களுடன் சிறு அபிப்பிராய பேதங்கள் உண்டாகும். எனினும் மேல் அதிகாரிகள் உங்களை புரிந்து கொள்வார்கள். சிலருக்கு புதிய பொறுப்புகளும் கிடைக்கும். மேல் அதிகாரிகள் கொடுத்த பணிகளை மற்றவர்களிடம் ஒப்படைக்காமல் நீங்களே முழுமையாக நின்று செய்து முடிப்பது அவசியம். கொடுக்கப்பட்ட முக்கிய கோப்புகளை தொலைந்து போகாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். வேலை மாறுவதற்கு இன்றைய தருணம் ஏற்றதில்லை என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். தொழில் மற்றும் வியாபாரத்தில் போட்டிகள் அதிகரித்தே காணப்படும் என்பதால் லாபங்கள் குறையக்கூடிய சூழ்நிலைகளை உண்டு. வாடிக்கையாளர்களை கவர புதிய சலுகைகளை அறிவிக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். பொருள் தேக்கம் எதுவும் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். பெரிய முதலீடுகளை சிந்தித்து செயல்படுங்கள். கூட்டுத் தொழிலில் இருப்பவர்களுக்கு சகிப்புத்தன்மை மிகவும் அவசியம். கூட்டுத் தொழிலில் இருந்து விலகக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்படும். தொழில் ரீதியாக புதிய கடன் சுமை உருவாகும். முடிந்த வரையில் கடன் வாங்குவதை தவிர்த்துக் கொள்ள பாருங்கள். எந்த ஒரு சிக்கலிலும் சிக்காமல் இருக்க இன்றைய தினம் செயல்பாடுகளில் கூடுதல் விழிப்புணர்வுடன் இருங்கள். முக்கிய முடிவுகள் எதையும் எடுக்க வேண்டாம். பணியிடத்தில் வேற்று பாலினத்தவருடன் சிறு பிரச்சனைகள் உருவாகும். இதனால் உங்களின் பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் சிறு தடைகளும் தோன்றி மறையும். குடும்ப நபர்களுடன் தொடர்பு கொள்ளும் பொழுது கவனமாக இருங்கள். எரிச்சலூட்டக்கூடிய நடவடிக்கைகளை தவிர்த்துக் கொள்ளுங்கள். கடுமையான வார்த்தைகள் உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். நிதி சம்பந்தப்பட்ட முக்கியமான முடிவுகள் எதையும் இன்றைக்கு எடுக்க வேண்டாம். நஷ்டங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. உடல் ஆரோக்கியத்தை பார்க்கும் பொழுது அதிக உடல் உழைப்பின் காரணமாக கால்வலி பிரச்சனைகள் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாகவே இருங்கள். எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் பல முறை போராடி முயன்று அவற்றை முடித்துக் கொடுப்பதால் சோர்வான உணர்வுகள் மேலோங்கி காணப்படுவீர்கள். நட்சத்திர பலன்களை பார்க்கும் பொழுது அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் பழைய நினைவுகளின் மூலம் மனதில் சோர்வான உணர்வுகள் அதிகரிக்கும். நண்பர்களின் வழியில் கருத்து வேறுபாடுகள் தோன்றும். சதயம் நட்சத்திரக்காரர்கள் வீண் செலவுகளால் மன சஞ்சலங்கள் அதிகரிக்கும். எதிர்காலம் குறித்த சிந்தனைகளால் குழப்பங்கள் மேலோங்கும். கொடுக்கல் வாங்கல் போன்ற விவகாரங்களில் கவனமாக இருங்கள். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் எதிர்பாராத பயணங்கள் புதிய அனுபவங்களை கொடுக்கும்.
வெற்றி வாய்ப்புகளை தக்கவைக்க போராட வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். இன்றைய நாள் உங்களின் அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். மீன ராசி என்பர்களே, சிக்கலான சவாலான காரியங்களை கையில் எடுத்துக் கொள்ள வேண்டாம். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்க போராட்டமான உணர்வுகளை எதிர்கொள்வீர்கள். முடிந்த வரையில் பேச்சில் நிதானத்தை கடைபிடித்துக் கொள்ளுங்கள். கொடுக்கல் வாங்கல் போன்ற விவகாரங்களிலும் கூடுதல் கவனமாக இருங்கள். கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சிலருக்கு உருவாகும். இது சம்பந்தமான செயல்பாடுகளாக இருந்தால் உடனுக்குடன் மருத்துவரை அணுக பாருங்கள். தாயாரின் உடல் ஆரோக்கியத்திலும் கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். வியாபாரத்தில் பெரிய முதலீடுகளை திட்டமிட்டு செய்ய பாருங்கள். திடீர் பயணங்களை மேற்கொள்வீர்கள். பற்று வரவு கணிசமாக அதிகரிக்க பாடுபடுவீர்கள். பணியிடத்தில் சக ஊழியர்களை அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலமாக ஆதாயம் கிடைக்கும். திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். பிள்ளைகளுக்காகவும் செலவுகளை செய்வீர்கள். வீடு நிலம் வாங்கக்கூடிய சமயத்தில் கூடுதல் கவனமாக இருங்கள். மாணவர்கள் முயற்சி செய்து படித்தால் உங்களின் முயற்சி வீண் போகாது. திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாகவே நடந்தேறும். தொழில் வியாபாரம் வழக்கம் போலவே காணப்படும். பணியிடத்தில் உங்களது பணியில் அலட்சியம் வேண்டாம். மேல் அதிகாரிகள் உங்களை கண்காணிப்பார்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். எங்கும் எதிலும் நிதானமாக இருப்பதன் மூலமாக பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவே அமையும். அலுவலகத்தில் உங்களின் கருத்துக்களை மேல் அதிகாரிகளும் ஏற்றுக்கொள்வார்கள். முக்கிய முடிவொன்றை இன்றைக்கு எடுப்பீர்கள். சக பணியாளர்களை அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலமாக அவர்கள் உங்களின் பொறுப்பை பகிர்ந்து கொள்வார்கள். குடும்ப நபர்களிடமும் அன்பான அணுகுமுறையை மேற்கொள்ளுங்கள். இதனால் உறவின் பிணைப்பு வலுப்பட்டு காணப்படும். நிதி நிலைமைகளில் நீங்கள் செய்யக்கூடிய மாற்றங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். இன்றைய தினம் கிடைத்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உடல் ஆரோக்கியத்தை பார்க்கும் பொழுது உடற்பயிற்சி மற்றும் நடைப்பயிற்சி உங்களின் ஆரோக்கியத்தை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வதற்கு உதவியாக இருக்கும். நட்சத்திர பலன்களை பார்க்கும் பொழுது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் அறிமுகங்கள் கிடைக்கும். திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்புகள் தேடி வரும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் குழந்தைகளால் மதிப்பு அதிகரிக்கும். சுப காரிய பேச்சுவார்த்தைகள் சாதகமாகும். மனதில் புதிய இலக்குகள் பிறக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் வியாபாரம் தொடர்பான பணிகளில் முன்னேற்றம் உண்டு. ஆரோக்கியம் மேம்படக்கூடிய நாளாகவே உங்களுக்கு காணப்படும். இன்றைய நாள் உங்களின் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம்.